ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். நாளிலும் யாத்திராகமம் 23வது அதிகாரத்தை நாம் தியானிப்போம். இந்த அதிகாரத்தில் நீதி, இரக்கம் இவைகளை பற்றிய கட்டளைகளை முதல் 9 வசனத்திலே ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார். 10வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரையிலும் ஓய்வு நாள் பற்றிய கட்டளைகள் அவர்களுக்கு போதிக்கப்படுகிறது. 3வதாக வழியை ஆயத்தம் பண்ண கர்த்தருடைய தூதனானவர் அவர் முன்னே உங்களுக்கு முன்பே செல்வார் என்று சொல்லி அவருடைய வார்த்தைகளுக்கு நீங்கள் செவி கொடுத்தீங்கன்னா நிறைய வாக்குத்தத்தங்களை அவர் நிறைவேற்றுவார் என்கிற காரியத்தை இந்த அதிகாரத்திலே ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். வழியை ஆயத்தம் பண்ண கர்த்தருடைய தூதன் செல்லுகிற காரியங்கள் மற்றுமாக 3 வருடாந்திர பண்டிகைகளை அவர்கள் நிச்சயமாக ஆசரிக்க வேண்டும் என்கிற காரியங்கள் 14வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரையிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 20வது வசனத்திலிருந்து ஆண்டவர் வாக்கருளின அந்த தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் கர்த்தருடைய தூதனானவர் உங்களுக்கு முன்பாக அவர் கடந்து செல்லுவார் என்கிற கட்டளையானது அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. நீதி, இரக்கம் இவைகளை பற்றிய காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது முதல் 3 வசனங்களிலே நீதியை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அபாண்டமான சொல்லை ஏற்றுக்கொள்ளாயாக, அதாவது பெரிய ஜோடிச்சு பொய் சொல்லுகிற காரியங்கள், அப்படி உண்மையிலேயே அதற்கு ஆதாரமே இருக்காது, எதுவுமே நடந்திருக்காது. ஆனால் அந்த அபாண்டமாக சொல்லுகிற அந்த பொய்யை, அந்த காரியத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. கொடுமையுள்ள சாட்சிக்காரனாக இருக்க ஆகாதவனோடே களவாயாக, அதாவது சாட்சிக்காரனாக இரு, ஆனால் கொடுமையுள்ள சாட்சிக்காரனாக இருந்து ஆகாதவனி சொல்லப்பட்டவனோடு கூட சேர்ந்து நீ அவனோட ஐக்கியம் வைக்காதே என்று ஆண்டவர் சொல்லி, தீமை செய்ய திரளான பேர்களை பின்பற்றாயாக, வழக்கிலே நியாயத்தை புரட்ட மிகுதியானவர்களின் பட்சத்தில் சாய்ந்து உத்தரவு சொல்லாதிருப்பாயாக, வியாச்சியத்திலே தரித்திரனுடைய முகத்தை பாராயாக. வியாச்சியத்திலே அப்படின்னா வழக்கிலே ஒரு வழக்கு இருக்குது அப்படின்னா அதில் தரித்திரனையும் பார்த்து அவனுக்கு உதவி செஞ்சிடாத என்று சொல்லி இங்கே ஆண்டவர் பேசுகிறதை பார்க்கிறோம். இங்கே ஆண்டவருடைய நீதிக்காக அவர் பேசுகிறார். அதாவது வழக்கிலே பெரும்பான்மை பக்கம் சாய்ந்து நீதி தவறிவிடக்கூடாது என்பது நியாயப்பிரமாண கட்டளை. இன்று பெரும்பான்மை பலம் பல காரியங்களை சாதிக்கிறத தான் நம்ம உலகத்தில் பார்க்குறோம். இன்றைக்கி பணம் வைத்திருக்கிறவர்கள், பெரும்பான்மை வைத்திருக்கிறவர்கள், இன்றைக்கு எல்லாவற்றையும் விலை கொடுத்து வாங்க முடிந்தவர்கள் தான் இன்றைக்கு காரியங்களை சாதிக்கிறார்கள். இதனால் நியாயமும் நீதியும் பல நேரங்களில் விலை போகக்கூடியதாக காணப்படுகிறதை பார்க்கிறோம். வழக்கில் தரித்திரன் என்றோ பணக்காரன் என்றோ பாரபட்சம் காட்டக்கூடாது. தரித்திரன் என்று கருணையும் நீ காட்டிவிடக்கூடாது. தற்காலத்தில் நீதிபீடத்தில் இருப்பவர்களுக்கு நேராக துப்பாக்கி முனைகள் எதிர்கொள்ளுகிற போது, அதாவது மிரட்டல்கள் அவர்களுக்கு வருகிற போது அவருடைய துலாக்கோல் அந்த முனையானது சாய்ந்து போய் விடுகிறது. இன்றைக்கு மிரட்டல்கள் வந்த உடனே அவங்க நீதியை நேர்மையாக சொல்லாதபடிக்கு அவர்களுடைய துலாக்கோலினுடைய முனையானது சாய்கிறது. இந்த துர்ப்பாக்கிய நிலைமைகள் உலகத்தில் வேணா சகஜமாக நடக்கலாம். ஆனால் தேவனுடைய துலாக்கோல் முனை என்றும் அது சாய்ந்து போகாது. அது பணத்துக்காகவோ அல்லது அது மிரட்டுதலுக்கோ அது ஒரு நாளும் சாய்ந்து போகாது. நீதி உள்ளவர்களாக நடப்பதும், நீதிக்காக போராடுவதும், நீதிக்காக பயமின்றி துணிவுடன் நிற்பதும் நீதி உள்ள ஒரு தேவனின் பிள்ளைகளாகிய நம்முடைய கடமையாக இருக்கிறது. நீதிக்கு தலை வணங்கும் நம் தலைகள் பயத்தில் பதைபதைத்து விடக்கூடாது. நீதிக்காக தலை சாய்க்கவும் நாம் தயங்கக்கூடாது. தானியேலுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம். தேவனை தவிர வேறு எதையும் வணங்கக்கூடாது என்பதிலும், அந்நிய தேசத்தில் இருக்கும்பொழுது தன்னை எத்தனையாய் பாதுகாத்து கொண்டார் என்பதையும், அவர் அங்கே அநேகர் செய்கிற தவறை அவர் செய்யாதபடியினாலே அவர் குற்றம் சாட்டப்பட்டதையும் தேவன் என் நீதிபதி என்று சொல்லி அந்த தானியேல் என்ற பெயருக்கு அர்த்தத்தோடு வாழ்ந்தாரே, அதே போல தான் நாம் இந்த உலகத்தில் ஒவ்வொருவரும் தானியேலாக தேவன் என் நீதிபதி என்று சொல்லி
வாழ்கிறதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே துலாக்கோலினுடைய முனை என்றைக்குமே பெரும்பாலானோர் பக்கம் சாய்ந்து விடக்கூடாது, பணம் படைத்தவர்களுடைய பக்கம் சாய்ந்து விடக்கூடாது, அல்லது தரித்திரன் என்று கூட சாய்ந்து விடக்கூடாது என்பதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்த 2 வசனங்களில் அங்கே விரோதிகளை அன்பு காட்டுகிறதற்கும் இரக்கம் காட்டுகிறதற்கும் அங்கே போதிக்கிறதை பார்க்கிறோம். அந்த அந்நிய அந்த மனிதர்களுடைய அவர்களுடைய விலங்குகளுக்கு அது வழிதப்பி போகக்கூடியதாக இருந்துச்சுன்னு சொன்னால் அதை நாம் சரிவர நடத்தக்கூடியவர்களாக நாம் காண வேண்டும். அதாவது அது தப்பி போக கண்டால் அதை உரியவனிடத்தில் அது எதிரியாக இருந்தாலும் ஒப்படைச்சிடணும். பெரும் பாரத்தை சுமந்து போகிற ஒரு தன்னை அதாவது பிடிக்காத ஒருத்தனுடைய காரியங்கள் அது விழுந்து கிடந்துச்சுன்னா அதன் கால்னால் நிற்க அதை நம்ம தூக்கி விடுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே எதிரிகளிடத்திலேயும் அன்பு செலுத்தணும் அப்படிங்கிற காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. குற்றமில்லாதவனுக்கும் நீதிமானுக்கும் எதிராக தவறான தந்திரத்தினாலே தீங்கு விளைவிக்கக்கூடாது. பரிதானம் வாங்கிறது அல்லது அந்நியர்களை ஒடுக்குவது தடை செய்யப்பட்டிருந்தது. அதாவது 7வது ஆண்டு ஓய்ந்திருக்க வேண்டிய ஆண்டு. அந்த ஆண்டில் அவங்க நிலத்தை சும்மா விட்டுறணும். அந்த ஆண்டில் தானாக விளைகிற பயிரை ஏழைகள் இழுத்து கொள்ளும்படி விட்டுவிட வேண்டும். வாரத்தின் 7ஆம் நாள் எஜமானனுக்கும் அடிமைக்கும் விலங்குகளுக்கும் இளைப்பாறுதல் தருகிற ஒரு நாளாக அது கொடுக்கப்பட வேண்டும். விசுவாசம் இல்லாத நவீன இந்த காலத்தில் குறை கூறும் மனிதர்கள் பழைய ஏற்பாட்டு தேவன் மீது குற்றம் சுமத்திய போதிலும் அவர்கள் இரக்கம் மிகுந்தவரும் நேர்மை உள்ளவருமாக இருந்தார் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். ஆண்டவர் இங்கே ஏழை எளியவர்கள் மேலே கருணை செலுத்தக்கூடிய காரியங்களை சொல்லி கொடுத்திருக்கிறார். நீதி எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி கொடுத்திருக்கிறார். ஏழை எளிய மக்களுக்கு எப்படியெல்லாம் நம்ம உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி கொடுத்திருக்கிறார். இளைப்பாறுதல் என்பது எஜமானனுக்கு மாத்திரமல்ல, அடிமைக்கும் கொடுக்கப்படணும், விலங்குகளுக்கும் அவைகள் கொடுக்கப்பட வேண்டும் என்பதிலே தேவன் அத்தனை கரிசனை உடையவராக இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அதே போல் 13 17 வரையிலும் பார்க்கும் பொழுது அந்நிய தேவர்களுடைய அதாவது சிலை வணக்கங்கள் அந்த பெயர்களை உச்சரிப்பதும் யூதர்களுக்கு தடை செய்யப்பட்டிருந்தது. தீர்க்கதரிசிகள் அவை பயனற்றவை என்று கூறியதற்கு இது விளக்காக காணப்படுகிறது. யெகோவாவுக்கு இங்கே 3 பெரிய பண்டிகைகள் கொண்டாடப்பட வேண்டும் என்கிற கட்டளையும் அந்த நாட்களிலே கொடுக்கப்பட்டது. முதல் பண்டிகை புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. அது ஆண்டின் தொடக்கத்தில் பஸ்கா பண்டிகையை தொடர்ந்து அது கடைபிடிக்கப்பட வேண்டும். துர்க்குணம் பொல்லாப்பு ஆகியவற்றிலிருந்து நம்முடைய வாழ்க்கையை தூய்மைப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதனுடைய முக்கியத்துவத்தை இது காட்டுகிறது. அவர்களுக்கு 3 அருமையான பண்டிகைன்னு சொன்னால் நமக்கும் அதாவது துர்க்குணம் பொல்லாப்பை நீக்கிட்டு துப்புரவு உண்மையை நாம் கடைபிடித்து இந்த காரியத்தை நாம் செய்ய வேண்டும். ஆண்டின் தொடக்கத்தில் பஸ்கா பண்டிகையை தொடர்ந்து அதாவது இரத்தம் சிந்துதல் பலி செலுத்தப்பட்ட பின்பாக இந்த காரியங்கள் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்பதை உணர்த்தக்கூடியதாக இருக்கிறது. 2வது அறுப்பு கால பண்டிகை. இது பெந்தைகோஸ்தே பண்டிகை அல்லது வாரங்களின் பண்டிகை என்றும் அழைக்கப்பட்டது. பெந்தைகோஸ்தே நாளில்தான் பரிசுத்த ஆவியானவர் வந்ததையும் திருச்சபை நிறுவப்பட்டதையும் குறித்து இது பேசுகிறது. 3வதாக சேர்ப்பு கால பண்டிகை. இது கூடார பண்டிகை என்றும் அவர்கள் அழைக்கிறார்கள். 1000 ஆண்டு ஆட்சி காலத்தில் இஸ்ரவேலர் பாதுகாப்பாக தங்களுடைய நாட்டில் வாழப்போவதற்கு இது முன்னடையாளமாக விளங்குகிறது. சேர்ப்பு கால பண்டிகை. சிதறி கிடக்கிற யூத ஜனங்கள், சிதறி கிடக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள் 1000 ஆண்டு ஆட்சியில் ஆண்டவர் எருசலேமை தலைநகராக கொண்டு அவர் ஒருவரே இந்த உலகம் முழுவதையும் ஆளுகிற போது இஸ்ரவேலர்கள் பாதுகாப்பாக தங்களுடைய நாட்டில் அவர்கள் ஒன்று சேர்ந்து வாழப்போகிறார்கள் என்பதற்கு அடையாளமாக இந்த பண்டிகையை அவர்கள் முன்னடையாளமாக ஆசரித்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த பண்டிகையில் வயது வந்த ஆண் மக்கள் யாவரும் கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டும். பிறர் தாங்களாக மனமு கலந்து கொள்ளலாம். ஏன்னா வழிகளெல்லாம் ரொம்பவும் அதாவது பாதுகாப்பின்றி இருந்தபடினால அதனால் வயசு வந்தவங்கள கூட்டிகிட்டு வாங்கப்பா, குழந்தைகள் சின்ன பிள்ளைகள் அவங்க வசதி இருந்தால் வரட்டும்,
வரக்கூடாது என்பதல்ல, வசதி இருந்தால் வரட்டும், இல்லைன்னா ஆண் மக்கள் கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் யோசேப்பு மட்டுமின்றி இயேசுவின் தாயாகிய மரியாளும் பாலகனாயிருந்த இயேசுவும் பஸ்கா பண்டிகையின் போது ஒவ்வொரு ஆண்டும் எருசலேமுக்கு சென்றதை நம்ம லூக்கா 2வது அதிகாரம் 41வது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். இதனை தொடர்ந்து தேவனுக்கு செலுத்தப்படும் பலியின் இரத்தத்தோடு, அதாவது பஸ்கா பண்டிகையோடு புளிப்பில்லாத அப்பத்தை, அதாவது புளிப்பு என்பது பாவத்துக்கு அடையாளம், அதை பயன்படுத்தக்கூடாது என்று ஆண்டவர் எச்சரித்திருக்கிறார். ஒரு பலியினுடைய கொழுப்பு கர்த்தரை சேர்ந்தது, ஏனென்றால் அது மிக சிறந்த பாகத்துக்கு அடையாளமாக இருக்குது. அதை விடியற்காலம் வரைக்கும் வைக்கவும் கூடாது, மீதி இருந்தால் அது சுட்டரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் விளைச்சலில் சிறந்ததை கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வர வேண்டும். ஒரு குட்டியை அதனுடைய தாயின் பாலில் சமைக்கக்கூடாது. அதாவது சிலை வணக்கம் செய்கிறவர்கள் இனப்பெருக்கத்திற்காக செய்த சடங்கு இப்படிப்பட்டதாக இருந்தது. அதாவது இனப்பெருக்கம் வேணும்னு சொல்லி அவர்கள் அந்த நாட்களிலே இப்படிப்பட்ட சடங்கை செய்து வந்தபடியினாலே உலகத்தின் சடங்காச்சாரத்திலிருந்து தன்னுடைய பிள்ளைகள் தப்ப வேண்டும் என்பதற்காக இங்கே ஆண்டவர் ஒரு குட்டியை அதனுடைய தாயின் பாலோடு சமைக்க வேண்டாம் என்று சொல்லுகிறார். கண்டிப்பான முறையில் யூத மார்க்கத்தை கடைபிடிப்பவர்கள் இன்றைக்கும் கூட ஒரே பாத்திரத்தில் கறியையும் பாலையும் சமைக்கிறதில்ல. அவர்கள் கறியையும், அதாவது பாலில் செய்த ஏதோ ஒரு உணவையும் கூட இன்றைக்கு அவர்கள் சேர்த்து உண்ணாதபடி அத்தனை ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அதே போல் பகைஞர்கள் மேலே தொடுக்கும் போரை குறித்த பிரமாணம் என்ன? இஸ்ரவேலர்கள் வாக்கு பண்ணப்பட்ட அந்த தங்களுடைய தேசத்தை நோக்கி போகிற போது தூதனானவர் இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறிப்பிட்டுள்ளது. அவர்களுக்கு முன்பாக அவர் கடந்து போவதாகவும் அங்கே புறஜாதி குடிமக்களை அங்கிருந்து துரத்தி விடுவதாகவும் தேவன் இங்கு வாக்கு பண்ணுகிறார். வாக்கு தத்தம் கொடுக்கப்படுகிறது. யூதர்கள் சிலை வணக்கம் செய்கிறத விடுத்து கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தால், அதாவது கர்த்தர் கொடுத்த கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து நடந்தால் அவர்களுக்கு அவர் பெரிய காரியங்களை செய்வார் என்கிற வாக்கு தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கீழ்ப்படியாமைக்கு எதிராக சொல்லப்பட்ட எச்சரிப்பையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பாதுகாப்பு நம்மை விட்டு அகன்று போனால் அதற்கு காரணமாக நம்மிடம் காட்டப்படும் தயவு என்னும் நீருற்று தடைபட்டு நம்ம செயலற்று போய்விடுவோம். நமக்கு நன்மை செய்கிறவராக நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் காலையில் நாம் வேண்டுதல் செய்து, ஆண்டவரே உம்முடைய கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் நாங்கள் கீழ்ப்படிந்து வாழ்கிறோம் என்று சொல்லி நாம் அர்ப்பணிக்கிற பொழுது அவர் நம்மீது அக்கறை செலுத்தும்படி நமக்கு முன்பாக கடந்து சென்று ஆண்டவர் எல்லாவற்றையும் நமக்கு சத்துருக்களை துரத்திவிட்டு நமக்கு தேவையான ஆசீர்வாதங்களை தருவார். அவர்களுடைய தேசத்தினுடைய எல்லையை இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். சிவந்த சமுத்திரம் தொடங்கி பெலிஸ்தரின் சமுத்திரம் வரைக்கும், பெலிஸ்தரின் சமுத்திரம் மத்திய தரைக்கடலை குறிக்கிறது. வனாந்தரம் தொடங்கி, அதாவது கானானுக்கு தெற்கே இருந்து நதி வரைக்கும் என்பது ஐபிராத்து நதியை குறிக்கிறது. அது வரைக்கும் உங்களுடைய எல்லைகள் விரிவடைந்து கிடக்கும் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அந்த தேசத்தின் குடிகளை துரத்திவிட வேண்டும் என்று கட்டளைகளை ஆண்டவர் சொல்லுகிறார். அங்கு எந்த நாட்டாரோடும் உடன்படிக்கை செய்து கொள்ளக்கூடாது. ஏன்னா சிலை வணக்கமோ மற்றவர்களோடு கலந்து உறவாடுகிறதுனால வருகிற அவர்கள் பின்பற்றுகிற சமய அந்த ஆச்சாரங்கள் உங்களை பிடித்து விடக்கூடாது என்பதில் அத்தனை அக்கறை உள்ளவராக இருக்கிறார். துன்மார்க்கரான கானானியரை அழித்து விடுவதாக தேவன் ஏற்கனவே வாக்குறுதி தந்திருந்தார். ஆனால் இஸ்ரவேலர்கள் அதற்கு ஒத்துழைப்பு தர வேண்டும். இது ஒரு முக்கியமான ஆவிக்குரிய கோட்பாட்டை இங்கே விளக்குகிறது. நம்முடைய பகைஞர்களுக்கு எதிரான போரில் தேவன் நமக்கு வெற்றியை நிச்சயமாக தருவார். ஆனால் நாம், அதாவது நம்முடைய பகைஞராக இன்றைக்கு ஆவிக்குரிய போராட்டத்தில் உலகம் நமக்கு பகையாக இருக்கிறது. நம்முடைய மாம்சம் நமக்கு பகையாக இருக்கிறது. உலக மகா போராட்டத்தை பார்க்கிலும் உள்ளே எழும்புகிற அந்த மாம்சத்தில் போர் செய்கிற அந்த இச்சைகளின் மேலே ஆண்டவர் வெற்றியை தருவார். மற்றும் பிசாசின் மேலே ஆண்டவர் வெற்றியை தருவார். நாம் விசுவாசத்தினுடைய நல்ல போராட்டத்தை போராட வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கி 33வது வசனத்தை நம்ம பார்க்கிற பொழுது அருமையான காரியங்களை பவுல் அப்போஸ்தலன் 2 கொரிந்தியரில் 6வது அதிகாரம் 14 இருந்து 18 வரையிலும் சொல்லுகிறதை பார்க்கிறோம். 2 கொரிந்தியரில்
பவுல் அப்போஸ்தலன் சபைக்கு விளக்குகிற பொழுது அருமையாக சொல்லிக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாயிருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லப்பட்டதை பார்க்கிறோம். அவர்கள் உன்னை எனக்கு விரோதமாய் பாவம் செய்ய பண்ணாதபடிக்கு 33வது வசனம் யாத்ராகமம் 23 உன் தேசத்திலே குடியிருக்க வேண்டாம். நீ அவர்கள் தேவர்களை சேவித்தால் அது உனக்கு கண்ணியாக இருக்கும். உன் தேவன் கொடுத்த வாக்கு தத்தங்களை உனக்கு நிறைவேற்ற முடியாமல் போயிடும். உனக்கு பாதுகாப்பாக வருகிறவர், உனக்கு பராமரிப்புக்காக வருகிறவர் உன்னை உழுந்த உலகத்தினுடைய காரியத்தின் இன்றும் மாம்சத்தின் கிரியைகளின் இன்றும் சாத்தானினுடைய வல்லமை நின்றும் விடுதலை செய்யும்படியாக உன்னோடு கூட பயணிக்கிறார், உன்னோடு கூட தங்கியிருக்கிறார், உன் குடும்பத்தில் வாசம் பண்ணுகிறார். ஆண்டவருடைய வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் தியானித்து அந்த வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து இன்றைக்கு இந்த உலகத்தினுடைய இச்சைகளுக்கும் மாம்சத்தில் போர் செய்கிற இச்சைகளுக்கும் உலகத்தின் பாவங்களுக்கும் நீதிக்கு விரோதமாக எழும்புகிற காரியங்களுக்கும் தலைவணங்காதபடி ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு மாத்திரம் கீழ்ப்படிந்து நம்மை அர்ப்பணித்து வாழ்ந்தோம் என்று சொன்னால் நம்மை பராமரிக்கிற ஆண்டவர், நம்மை பாதுகாக்கிற ஆண்டவர், வாக்கு தத்தங்களை நமக்கு தந்த ஆண்டவர், அவைகளை நமக்கு தந்து நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அதற்கு நம்மை விட்டு கொடுப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.